இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறது திருப்பூர் அனுப்பூர் வளையத்துக்கிட்ட அம்மா வளையம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு மாட்டியிருக்கிறாங்க. மோட்டர் உள்ளே சிக்கிடுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் போஸ்ட்டே செட் பண்ண முடியாது. இந்த மாரை வந்து இடங்களான இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து வருது இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷட்டரு இது வருங்குதே, இந்த லிண்டன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவுதான் கம்மியாக கீழே இருக்குது. இது எல்லாம் வச்சிங்கன்னா போட முடியாது, போஸ்ட் போட்டு வேலை செய்ய முடியாது. பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருந்துங்காட்டி நாங்கள் சென்டர் மல்ல அப்படியே போட்டெல்லாம் இழுத்து எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதே ஒன்று கொஞ்சம் போர் உள்ளே இருந்தது அப்படின்னா இந்த போர் வேலை செய்ய முடியாது. இந்த இடத்துல டோட்டல் ஹைட்டு 5 அடி 6 அடி தான் இருக்குது. டோட்டல் ஹைட்டு 6 அடி தான். இதில் போய் நம்ம போஸ்ட் போட்டு இதெல்லாம் எடுக்கிறது சிரமம். அதனால் போர் வச்சுருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி ஷட்டர் வர மாதிரி இந்த மாதிரி கட்டடம் கட்டும்போது இந்த மாதிரி லிண்டன் வந்து குறைஞ்சது ஒரு 9 அடியாச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் போட்டு வேலை செய்ய முடியும். நேர் வண்டிக்குங்க, ஏன்னா நீ மோட்டர் வந்துரு. சரியான டென்ஷன். இது வந்து 450 கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டோம். மோட்டர் வந்துடுது, கழட்டிக்கலாமா? அப்படியே பிடிச்சிக்கோங்க, கவுத்து பிடிச்சிக்கோங்க, இதை கழட்டிக்கலாம். அப்படின்னா இப்படி சார்ஜ் தூக்கி இல்லை அப்படியே சார்ஜ் நீங்கள் மோட்டர் கீழே பிடிச்சி தூக்குங்க சொல்கிறேன். தூக்குங்க இல்லைண்ணா கேப்பில் கேள் பிடிச்சில்லண்ணா தூக்குங்க கொஞ்சம் தூக்கணும் கொஞ்சம் தூக்குங்க. ரைட், அப்படியே இப்படி சாய்ங்க மோட்டர். மோட்டர் பிடிச்சா உங்கள் வீட்டு போர்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் இன்னைக்கு வந்தது தரோம். அனுப்பூர் வளையத்துக்கிட்ட அம்மா வளையம் வேலை முடிஞ்சுது. மோட்டர் வந்துடுது. காணிக்குங்க பாருங்க, எங்களுக்கு கையில் பூரா கவரு கிவரு எல்லாத்தையும் பச்சு பண்ணி ரவுண்ட் அடிச்சு விட்டு பைப் பூரா தனித்தனியாக பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.